அரசு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டதை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக நேற்று ரதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவையிலும் கூட பிரேமலதா விஜயகாந்த், அதே போல தமிமுன் அன்சாரி ஆகியோர் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக மதம் மீதான எத்தனை நம்பிக்கை இருந்தாலும் அதனை உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டும், அதை அரசு சார்பில் கொண்டு வரக்கூடாது, அரசியல் தன்மைக்கு இது அப்பாற்பட்டது என்று தொடர்ச்சியாக பல்வேறு குரல்களை கொடுத்திருந்தார்கள். இது தொடர்பான கேள்வியை 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுப்பியிருந்த நிலையில் முதலமைச்சரும் இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தனது உரையின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று நியமனம் செய்திருந்த அந்த நியமனத்தை திரும்ப பெறுவதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ரதன் பண்டிட் நியமனம் என்பது திரும்ப பெற்றதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியாகி இருக்கிறது. தனி சிறப்பு செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் பல்வேறு கேள்விகள் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த நியமனம் என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டதை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக நேற்று ரதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவையிலும் கூட பிரேமலதா விஜயகாந்த், அதே போல தமிமுன் அன்சாரி ஆகியோர் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக மதம் மீதான எத்தனை நம்பிக்கை இருந்தாலும் அதனை உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டும், அதை அரசு சார்பில் கொண்டு வரக்கூடாது, அரசியல் தன்மைக்கு இது அப்பாற்பட்டது என்று தொடர்ச்சியாக பல்வேறு குரல்களை கொடுத்திருந்தார்கள். இது தொடர்பான கேள்வியை 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுப்பியிருந்த நிலையில் முதலமைச்சரும் இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தனது உரையின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று நியமனம் செய்திருந்த அந்த நியமனத்தை திரும்ப பெறுவதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ரதன் பண்டிட் நியமனம் என்பது திரும்ப பெற்றதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியாகி இருக்கிறது. தனி சிறப்பு செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் பல்வேறு கேள்விகள் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த நியமனம் என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. சரினா, தகவலுக்கு நன்றி.